நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை 8ஆம் தேதி வாஸ்து சேருது. ஈசானியத்தில் கன்னியில் பூஜை செய்ய வேண்டும். அந்த வாஸ்து குச்சியானது செங்கல்ல வந்தோ இல்லைன்னா சுத்தியல்லையோ அடித்து இறக்கக்கூடாது. 9 செங்கல் வச்சு சந்தன குங்குமம் வச்சு வீட்டுக்காரங்களை வாங்கி கொடுக்க சொல்லி தூக்கி வைக்கிறது. இது மாதிரி செய்தோமையானால் நிச்சயமாக அந்த கட்டடம் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் வளர்ச்சி அடையும். நாம் பார்க்க போகிறது சவுத் ஃபேஸிங்கில் 2BHK அருமையான வரைபடம். நிறைய சவுத்தாக நான் அமைச்சிக்கிட்டே இருக்கிறேன். தெற்கு தவிர்ப்பது நல்லது அப்படின்றது கிடையாது. நல்ல அருமையான வரைபடங்கள் அமைக்க முடியுங்கிறது காமிக்கிறதுக்காக தான் அடியன் பிளான் அப்லோட் செய்கிறேன். வாங்க பிளானை பார்ப்போம். இப்போது 28 35 உள்ள அருமையான வரைபடம். ஸோ இந்த சவுத் ஃபேஸிங் பிளானில் சவுத் ஈஸ்ட்டும் சவுத் வெஸ்ட்டும் முன்புறத்திலும் நார்த் ஈஸ்ட்டும் நார்த் வெஸ்ட்டும் பின்புறத்துலையும் இருக்கும். இந்த 28 35 உள்ள பிளானில் ஸோ ஈசான மூலையில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஈசான மூலையில் போர்வெல் இருக்கணும், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, அதுக்கப்புறம் செப்டி டேங்க் உங்களுக்கு வாயு மூலையிலையும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்கணும். பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா தான் இந்த 5G. அதுக்கப்புறம் ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கும் 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் இந்த தெற்கு திசை யோகம். இந்த மனைக்கு பேர் பசு மனை. குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க 125 குழி வச்சு பசுமனையை வச்சு வீடு கட்டிங்கன்னா 10 பொருத்தம். கணவன் மனைவி ஒற்றுமை அந்யோன்யமாக இருக்கும். கணவருக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால் கூட மாறும். இப்போது இந்த கன்னி மூலையில் போர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அக்னி மூலையில் செப்டி டேங்கும் போரும் இருக்கக்கூடாது. வெராண்டா, மாடிப்படி, கிச்சன் உங்களுக்கு 8க்கு 10 இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹால் 16க்கு 16, கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கம் காலி இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பெட்ரூம் உங்களுக்கு கன்னி மூலையில் 10க்கு 16 ஒரு பெட்ரூம், பீரோ. அதுக்கப்புறம் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் வித் டாய்லெட், யூட்டிலிட்டி. ஸோ இது நேர் பின்னாடி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இப்போ உங்களுக்கு பூஜை அறை 8க்கு 6 2 ஜன்னல்கள் கொண்டது. ஈசான மூலையில் பூஜை அறை அமைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி கன்னி மூலையில் பூஜை அறை அமைக்காதீங்கிறது. 2 இடத்துல தாங்க பூஜை ரூம் இருக்கணும். நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தயவு செய்து. ஸோ ஈசானத்தில் பூஜை அறை அமைகிறது உங்கள் ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், ஈசான மூலையில் குரு இருந்தால், உங்கள்கிட்ட நீங்கள் இந்த பூமியை விட்டு போகும்போது உங்கள்கிட்ட 100 கோடி ரூபா பணம் இருக்குமா. ஈசான மூலையில் பூஜை அறை இருக்கணும், குரு தசை நடக்கணும். குரு உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தால் 100 கோடி ரூபா இருக்குமா. நம்ப முடியலை இல்லைங்க, கண்டிப்பாக நம்பித்தான் ஆகணும். ஏன்னா ஈசான மூலையில் பூஜை அறை வச்சு வீடு கட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கத்தையாக பணம் வைக்கிறது, நோட்டாக எண்ணி வைக்கிறது, கன்னி மூலையில் பீரோ வைக்கணும். இந்த கட்டிலுக்கு கீழே காசு வைக்கிறது, இதுக்கு கீழே கன்னி மூலையில் அண்டர் கிரவுண்டு தோண்டி பள்ளமாக கொண்டு போயிட்டு ரேக்ஸ் எல்லாம் போட்டு பெரிய இரும்பு பீரோ வைக்கிறது தப்பு. அந்த மாதிரி வச்சோம்னாக்கா எல்லா நோட்டும் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த கவர்மெண்ட், இப்போ இருக்கிற கவர்மெண்ட் திடீர்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால் தயவு செய்து நண்பர்களே, கன்னி மூலையில் அண்டர் கிரவுண்ட் போடாதீங்க. இப்போ இந்த பிளானை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதனுடைய குழிக்கணக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த தெற்கு திசைக்கு உண்டான கோவில் நான் சொல்கிறேன். ஸோ தெற்கு திசைக்கு உண்டான கோவில் உங்களுக்கு முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க. ஸோ முருகபெருமான்கிட்ட மெச்சி வீடு கட்டித்தர வேண்டும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடியிருக்கிறார். ஸோ அதனால் வேண்டத்தக்கது தருவோய் நீ, வேண்டுவன எல்லாம் தருவோய் நீ, இறைவன் கொடுப்பார். அது மாதிரி முருகபெருமான்கிட்ட போய் தெற்கு திசையில் இருக்கிற வாசலை வச்சு கட்டுறவங்க பழனியில் இருக்கிற மலை மேலே இருக்கிற முருகன்கிட்ட ராஜ அலங்காரத்திற்கு உண்டான வஸ்திரத்தை சாத்தி, சந்தனத்தை சாத்தி, இறைவா நீ கொடுன்னா அள்ளி கொடுத்துட்டு வரான். எப்போ கொடுப்பார்? நீ ஊருக்கு சேர்றதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டு வரான். அதனால் முருகன் மனமுருகி கேட்டோம்னாக்கா அவர் எக்கச்சக்கமான பொருளையும் பெரிய வீடை கொடுப்பார். நீங்கள் 28 35 இது மாதிரி 5 மடங்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான இடத்த கொடுத்து பெருசாக கட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். பையன் எனக்கு 1BHK வேணும்னா 3BHK கட்டுப்பா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிற மாதிரி இது கட்டி கொடுப்பாராம். என்னங்க பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கா? அது டேப்பில் வச்சு காமிச்சேங்க. ஸோ அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக புரியுதா எப்படி இருக்குன்னு சிறுசு பெருசு காமிக்கிறதுக்காக ஒரு அன்பர் கேட்டிருந்தார் கமெண்ட் செக்ஷனில். ஃபோன் பண்ணும்போது புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதனால தான் அதே மாதிரி காமிச்சேன். இதில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு இதெல்லாம் பேனாவில் அப்படியே போடுறது, செப்டி டேங்கு, வாட்டர் டேங்கு. ஸோ இது எல்லாமே நம்ம தகவல்களாக பார்த்துட்டோம்.
சிஎல்ங்கிறது கலர் வந்து என்ன அடிக்கலாம்னாக்கா பிங்க்லேருந்து டார்க் ரெட் வரைக்கும் நீங்கள் வர்ணம் தீட்டிக்கலாம் இந்த வீட்டுக்கு. இப்போ கோவிலும் நான் உங்களுக்கு வந்து முருகபெருமான வழிபாடு செய்யணும், பழனி போகணுங்கிறது சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. மற்றும் KJC10 இது ஒரு ஃபார்முலாவை அடியேன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். கேங்கிறது குழிக்கணக்கு, ஜாதகம், கார்னர், இன்னர், அவுட்டர் மெஷர்மெண்ட். இந்த 5ஐயும் சேர்த்து அடியேன் வரைபடம் அமைத்து கொடுக்கின்றோம். அல்லது தேவைப்படுறவங்க இந்த பிளானை இந்த எப்படி சார் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னாக்கா இந்த டேப்பில் நாங்கள் பேசி உங்களுக்கு முன்னையும் வந்து இந்த பேப்பர் பிளான் நீங்கள் அனுப்புகிறத பிரிண்ட் எடுத்து சரி பார்த்து முன்னையும் உங்கள் ஜாதகத்தையும் இந்த மாதிரி கோயில்களையும் எந்தெந்த கோயில் போனால் சிறப்புங்கிறதையும் சொல்கிறோம். கார்த்திகை 8ஆம் தேதி வாஸ்து செய்கிறவங்க பிளான் அமைச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அனுப்பி வைங்க. சீர்திருத்தம் செய்யலாம், சரி பண்ணலாம். மன்னர்கள் மட்டும்தான் அரசு உத்தியோகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் அரசியல்வாதிகள் தான் இந்த குழிக்கணக்கை பார்த்து சரிபார்த்து அவங்க நலமாக வாழ்கிறாங்கங்கிறது விட சின்ன லெவல்லேருந்து பெரிய அளவில் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த குழிக்கணக்கு பார்த்து வாஸ்து பார்த்து சரியாக வீடு கட்டி மகிழ்ச்சியுடனும் நலமாகவும் வாழலாம். அதற்கு 9952166706ங்கிற நம்பருக்கு 933422128ங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.